தமிழ்நாட்டில் தேர்தல் காலத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அறிவிக்கும் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட், அதாவது தேர்தல் ஒழுங்கு விதிகள் காரணமாக பொதுமக்களுக்கும் சில விதிகள் அமலில் இருக்கும். இவை முக்கியமாக பணம், பொருட்கள், வாகனங்கள் மூலம் வாக்கு வாங்குவதை தடுக்க பயன்படுத்தப்படுகின்றன. கீழே பொதுமக்கள் தெரிந்திருக்க வேண்டிய முக்கிய தேர்தல் விதிகள். அதிக பணம் கொண்டு செல்லுதல். தேர்தல் காலத்தில் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் அதிகாரிகள் கேள்வி கேட்கலாம். அந்த பணம் எதற்காக என்ற சரியான ஆதாரம், பில் அல்லது பேங்க் ப்ரூஃப் காட்ட வேண்டும். ஆதாரம் இல்லையெனில் பணம் பறிமுதல் செய்யப்படலாம். வாகன சோதனை. தேர்தல் காலத்தில் பல இடங்களில் ஃப்ளையிங் ஸ்குவாட் அல்லது செக் போஸ்ட் அமைக்கப்படும். கார்களில் அல்லது இருசக்கர வாகனங்களில் பணம், பரிசு பொருட்கள், மதுபானம் இருந்தால் சோதனை செய்து பறிமுதல் செய்யலாம். வாகன அனுமதி. தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் வாகனங்களுக்கு அனுமதி ஸ்டிக்கர் வேண்டும். அனுமதி இல்லாமல் பிரச்சாரம் செய்தால் வாகனம் பறிமுதல் செய்யலாம். பரிசு பொருட்கள் வழங்குதல். பொதுமக்களுக்கு பணம், சீருடை அல்லது பொருள், மதுபானம், இலவச பரிசு கொடுத்து வாக்கு கேட்பது குற்றம். இது கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பெரிய தொகை பொருட்கள் எடுத்துச் செல்லுதல். தேர்தல் காலத்தில் அதிக அளவில் டிவி, மிக்சர், வீட்டு உபயோகப் பொருட்கள் எடுத்துச் சென்றால் பில் அல்லது ஆவணம் காட்ட வேண்டும். கூட்டம் மற்றும் பிரச்சாரம். வாக்குப்பதிவு நாளுக்கு 48 மணி நேரத்திற்கு முன் பிரச்சாரம் செய்யக்கூடாது. பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி பெற வேண்டும். மதுபான கட்டுப்பாடு. வாக்குப்பதிவுக்கு முன் சில நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். அந்த நேரத்தில் மதுபானம் சேமித்து வைத்தால் நடவடிக்கை எடுக்கலாம். புகார் அளிக்கும் வழிகள். தேர்தல் விதிமீறல் இருந்தால் மக்கள் சி-விஜில் மொபைல் ஆப் மூலம் புகார் செய்யலாம். இந்த ஆப்பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வழங்கியுள்ளது. மக்களுக்கு முக்கிய அறிவுரை. தேவையில்லாமல் அதிக பணம் எடுத்துச் செல்ல வேண்டாம். பணம் அல்லது பொருள் எடுத்துச் சென்றால் பில் அல்லது ஆவணம் வைத்திருக்க வேண்டும். தேர்தல் காலத்தில் சோதனை சாதாரணமானது. இது வாக்கு வாங்குவதை தடுக்க செய்யப்படுகிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும் விதிகள் பெரும்பாலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நிர்ணயித்த சட்டங்களின் அடிப்படையில் அமல்படுத்தப்படுகின்றன. முக்கியமான சட்டமன்ற தேர்தல் விதிகள் கீழே. 1. வேட்பாளர் தகுதி. வேட்பாளர் குறைந்தபட்சம் 25 வயது இருக்க வேண்டும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்க வேண்டும். நாமினேஷன். வேட்புமனு. தேர்தல் அறிவிப்பு பிறகு வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். சில ஆவணங்கள் தேவை. வாக்காளர் அடையாள அட்டை, சொத்து விவரம் அஃபிடவிட், குற்ற வழக்கு விவரம் இருந்தால். டெபாசிட் தொகை. வேட்பாளர் தேர்தலில் நிற்க டெபாசிட் தொகை செலுத்த வேண்டும். பொது பிரிவு ரூபாய் 10,000, SC/ST ரூபாய் 5,000. 1/6 வாக்குகள் பெறவில்லை என்றால் டெபாசிட் பறிமுதல். தேர்தல் செலவு வரம்பு. ஒரு சட்டமன்ற வேட்பாளர் அதிகபட்சம் ரூபாய் 40 லட்சம் வரை மட்டுமே செலவு செய்யலாம். எல்லா செலவுகளையும் பதிவு செய்து தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க வேண்டும். தேர்தல் ஒழுங்கு விதி மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட். தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு அரசு புதிய திட்டங்கள் அறிவிக்க முடியாது. பணம் அல்லது பொருள் கொடுத்து வாக்கு வாங்கக்கூடாது. மதம், ஜாதி அடிப்படையில் பிரச்சாரம் செய்யக்கூடாது. பிரச்சார நேரம். வாக்குப்பதிவு நாளுக்கு 48 மணி நேரத்திற்கு முன் பிரச்சாரம் நிறுத்த வேண்டும். வாக்குப்பதிவு முறை. EVM மூலம் வாக்களிக்கப்படுகிறது. வாக்கு போட்டதை VVPAT மூலம் சரிபார்க்கலாம். வாக்கு ரகசியம். யாருக்கு வாக்களித்தோம் என்பது ரகசியம். வாக்குச்சாவடியில் மொபைல் பயன்படுத்த அனுமதியில்லை. சட்டமன்ற தேர்தலில் முக்கிய விதிகள். 25 வயது தகுதி. வேட்புமனு தாக்கல். டெபாசிட் தொகை ரூபாய் 40 லட்சம் செலவு வரம்பு. மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட். ரகசிய வாக்கு. ஓட்டு போடுவது என்பது நம்முடைய உரிமை. தேர்தல் சமயத்தில் நம்முடைய விதிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டோம். இனி வரும் காலங்களில் வாக்காளர்கள் தைரியத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். உங்கள் பகுதியில் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் என்று எங்களுடைய அன்பு காட்டி யூடியூப் சேனல் மூலியமாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.